பிரம்மாண்டமான சினிமா பார்க்க போறோம். லெட் ஜெப்பலின் பாட்டை போட்டு அப்படி வருவாரா? ஆமா, இன்னைக்கு பார்த்தா வேண்டியதான். இந்த வீடியோல நம்ம தக் லைஃப் படத்தை ரோஸ்ட் பண்ண போறோம். ஸோ நம்ம சேனல்ல ஒரு மூவியை ரோஸ்ட் பண்றது இதுதான் முதல் தடவை. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டைமா ஒரு மூவியை ரோஸ்ட் பண்ணி இப்பதான் பழக போறோம் அப்படிங்கிறதுனால இதுல சில நிறை குறைகள் இருக்க தான் செய்யும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த வீடியோவை பார்த்து உங்க சப்போர்ட்டை வந்து கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆண்டவா இது ஆரம்பம். படத்தோட ஸ்டார்டிங்ல கமல்ஹாசனே வந்து அந்த கேரக்டரை பத்தி அவரே வந்து ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாரு. ரங்கராய சக்திவேல் நாயக்கரை பத்தி அவரே ஒரு ஷார்ட்டா ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாரு. ஸோ அதுக்கப்புறமா படத்துக்குள்ள என்டர் ஆகும்போது ஒரு ஃபிளாஷ்பேக் சீன் போறாங்க. ஸோ ஓல்டு டெல்லியில படம் எங்க இருந்து தொடங்குது அப்படிங்கிற இடத்துல இருந்து இந்த ஃபிளாஷ்பேக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஓல்டு டெல்லியில ஒரு ரெசிடென்சியல் பில்டிங்ல மக்கள் அதிகமா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல 2 பெரிய கேங்ஸ்டர். ஸோ 2 பெரிய கேங்ஸ்டர் வந்து ஒரு ஒரு சமாதான கூட்டம் மாரி ஒரு வீட்ல வந்து ஒரு மீட்டிங் போட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்ப வந்து அந்த ஆப்போசிட் கேங்ல இருக்கிறவரு கூட யாரையுமே கூட்டிட்டு வந்திருக்க மாட்டாரு. வெறும் அவங்க தங்கச்சியும் 2 சின்ன பசங்களையும் கூட்டிட்டு வந்து அந்த மீட்டிங்ல அட்டெண்ட் பண்ணி அவங்க கிட்ட வந்து சமாதானம் பேசிட்டு போவாரு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் சீன்லயே 2 பெரிய கேங்ஸ்டர்ஸ் வந்து உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்னும்போது, இந்த சீன்ஸ எந்த லெவல்ல காமிச்சிருப்பாங்க, வேற லெவல்ல இருக்க போகுது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, அப்படி இல்ல. ஸோ ஒரு 2 கேங்ஸ்டர் பொதுமக்கள் இருக்கக்கூடிய ஒரு பில்டிங்ல பேசிட்டு இருக்காங்க. 2 கேங்ஸ்டர் அப்படின்னும்போது எவ்வளவு வந்து அவங்க கூட ஆட்கள் இருப்பாங்க, செக்யூரிட்டி இருப்பாங்க, கீழ யாரும் போலீஸ் வராங்களா அப்படிங்கிறதெல்லாம் வாட்ச் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா இந்த படத்துல 2 கேங்ஸ்டர் மீட்டிங் மாடியில நடந்துட்டு இருக்கும். கீழ எவனுமே இருக்க மாட்டாங்க. அ ஒரு 4, 5 வண்டியில போலீஸ் வந்து ஷூட் அவுட்க்காக வருவாங்க. அதாவது இந்த சக்திவேல் நாயக்கர பிடிக்கிறதுக்காக அந்த இன்னொரு கேங்ஸ்டர் வந்து போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. அவங்க வந்து கிளம்பி வருவாங்க. ஸோ அப்படியும் அவங்க அந்த பில்டிங்குள்ள என்டர் ஆகுறதையுமே இந்த இன்னொரு கேங்ஸ்டர் மீட்டிங் முடிச்சுட்டு போயிருவாரு. போகும்போது போலீஸ் கிட்ட சொல்லிட்டு போவாரு. மேல தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போறாருன்னு வைங்களேன். அந்த பில்டிங்குள்ள போலீஸ் என்டர் ஆகுறதையுமே அந்த மாடியில இருக்கிற கமலஹாசன் தான் பார்ப்பாரு. போலீஸ் வந்துட்டாங்க. எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கிறதே சொல்லுவாரு. என்னங்கடா டேய்! ஒரு கேங்ஸ்டர் மூவில ஒரு கேங்ஸ்டர் கூட எத்தன பேர் இருப்பாங்க. அவங்க வந்து எப்படிலாம் வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா போலீஸ் வந்து பில்டிங்குள்ள நுழையிறதையுமே கமல்ஹாசன் தான் பார்த்து போலீஸ் வந்துட்டாங்கன்னு சொல்றாருன்னா, நீங்க என்ன கேங்ஸ்டர் மூவி காட்டுறீங்களா? இல்ல வேற எதுவும் காட்டுறீங்களா? அப்படின்றது தெரியல. வயசுக்கு 2 பெரிய ஆக்டர், ஒரு பெரிய டைரக்டர் எடுக்க வேண்டிய படமா இது. ஸோ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்லயே அந்த படத்து மேல நம்ம வச்சிருந்த ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்ப வந்து உடைச்சுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு கேங்ஸ்டருக்குரிய எந்த ஒரு கேரக்டரைசேஷனும் அந்த இடத்துல வந்து காட்டல. ஸோ அப்படி போலீஸ் என்டர் ஆகும்போது ஒரு ஷூட் அவுட் நடக்குது. அந்த ஷூட் அவுட்ல வந்து சிலம்பரசனுடைய அப்பா, அதாவது குட்டி சிலம்பரசனுடைய அப்பா வந்து வேணும்னே, அதாவது அவர் பப்ளிக் பேப்பர் போட வந்தாருன்னு தெரியும். பேப்பர் போட வந்தவருன்னு தெரிஞ்சும் அவர ஷூட் பண்ணி போலீஸ் கிட்ட அப்பதான் வந்து நாங்க பொதுமக்கள கொன்றுவோம் அப்படின்னு வந்து மிரட்டி அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகலாம் அப்படிங்கிறது தான் ஒரு பிளான். ஸோ நாசர் வந்து ஷூட் அவுட் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறாங்க. ஸோ நாசர் வந்து எப்படி குட்டி சிலம்பரசனோட அப்பா வந்து கேடயமா பயன்படுத்தி அவர சுட்டு கொன்னுட்டு போலீஸுக்கு பயம் காட்டி அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆனாரோ, அதே மாரி கமல்ஹாசனும் குட்டி சிலம்பரசன அந்த இடத்துல இருந்து தூக்கிட்டு போயி குழந்தைய கொன்றுவேன் அப்படிங்கிற மாரி தான் அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகுற மாரி காட்சி அமைச்சிருப்பாங்க. அதுவும் ஒரு கேங்ஸ்டர் மூவில இவங்கள தேடி தான் இத்தன போலீஸ் வந்திருக்காங்க. இவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா இவங்க மேல தான் இருக்கும். ஆனா இவங்க மெயின் கேட் வழியாவே போலீஸ்லாம் இருக்காங்க. அவங்கள தாண்டியே அசால்ட்டா வந்து வெளியில தப்பிச்சு போற மாரி காட்டுறதெல்லாம் வந்து கேங்ஸ்டர் மூவில காட்டக்கூடிய அந்த த்ரில்லிங்கான சீன்ஸோட உச்சகட்டம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இப்படி கமல்ஹாசன் வந்து அந்த குட்டி சிலம்பரசன தூக்கிட்டு வெளியில வர்றாரு இல்லையா? வெளியில வந்துட்டு அந்த பையன ஷீல்டா வச்சுட்டு தான் அந்த போலீஸ்காரர்ட்ட இருந்து தப்பிப்பாரு. அவ்வளவு பெரிய போலீஸ் கேங்ல ஒரே ஒரு போலீஸ் மட்டும் தான் கமல பார்த்து ஃபைண்ட் அவுட் பண்ணி கிட்ட வந்து கன்ன நீட்டுவாரு. ஸோ அவர்கிட்ட இருந்து அந்த குட்டி சிலம்பரசன வந்து கேடயமா பயன்படுத்தி, "நீ கிட்ட வர, என்ன சுடமாட்ட, இந்த குழந்தை மேல பட்டுரும்" அப்படின்னு வந்து கேடயமா பயன்படுத்தி அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போறாரு. ஸோ ஒரு பக்கம் நாசர் வந்து ஒண்ணுமே தெரியாத அப்பாவி பேப்பர் போட வந்தவர சுட்டு தப்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் கமல்ஹாசன் வந்து ஒரு குட்டி பையன தூக்கிட்டு போயி அவன கேடயமா வச்சு தப்பிச்சு வெளியில வர்றாரு. ஸோ இப்படி தப்பிச்சு வர்ற கமல்ஹாசன் தான் அந்த குட்டி சிலம்பரசன கூப்ட்டு, "நீ தான் என் கவசம்" அது இதுன்னு வந்து டயலாக் விட்டுக்கிட்டு இருக்காரு. யோவ்! நீ வந்து பப்ளிக்க வந்து கேடயமா பயன்படுத்தினதே ஒரு தப்பு. சரி, நீ ஒரு கெட்ட கேங்ஸ்டரா உன்னைய காட்டணும்னு நெனச்சாங்களா என்னன்னு தெரியல. நீ பப்ளிக்க கேடயமா பயன்படுத்தினதே தப்பு. அதுவும் ஒரு சின்ன பையல கேடயமா யூஸ் பண்ணிட்டு, அவங்கிட்டயே போய் "நீ தான் கவசம், நான் உன்னைய பாத்துக்கிறேன்" அப்படின்னு டயலாக் விடுறாரு. உன் தலையெழுத்தையும் என் தலையெழுத்தையும் ஒண்ணா எழுதி வச்சுட்டான். இனிமே நீ நானும் ஒண்ணு. இப்படி ஒரு வழியா அந்த ஃபிளாஷ்பேக் சீன முடிச்சுட்டு படத்துக்குள்ள போறாய்ங்க. எடுத்த உடனே நாசர் அவர்களுடைய பொண்ணு, அதாவது நாசரும் கமலும் தான் இங்க வந்து பெரிய கேங்ஸ்டர். ஒரு டீம்ல இருக்காங்க. அதுல வந்து கமல் தான் மெயின் கேங்ஸ்டரா இருக்காரு, அல்லது கேங் லீடரா இருக்காரு. நாசர் வந்து கூட பிறந்த அண்ணன் அப்படிங்கிறதுனால கூட இருக்காரு. ஸோ அப்படிதான் வந்து சிம்புவ வளர்க்குறாங்க. ஸோ அந்த நாசருடைய பொண்ணு வந்து சூசைட் பண்றாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இன்னொரு எனிமி கேங்ல இருக்கக்கூடிய அந்த கேங் லீடருடைய தங்கச்சி பையன், அந்த சின்ன புள்ளையா கூட்டிட்டு வந்து பீஸ் மீட்டிங்க்கு வந்தாங்க இல்லையா? அந்த பையன்ல ஒரு பையன வந்து லவ் பண்ணி பிரெக்னன்ட் ஆயிருப்பாங்க.
ஸோ அந்த பிரெக்னென்ட் ஆன விஷயத்த அந்த பையன் கிட்ட கன்வே பண்ண போவாங்க. ஒரு காலேஜ் வந்து காமிக்கிறாங்க. அந்த காலேஜ்க்குள்ள அந்த அந்த பையன் வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. பொதுவா அந்த காலேஜ்ல ட்ரக்ஸ் யூஸ் பண்ற மாரி சீன்ஸ் காட்டுறது வந்து என்ன கேட்டா அது ஒரு தப்பான விஷயம். ஆனா அது வந்து டைரக்டர்ஸ் வந்து தொடர்ச்சியா அத காட்டிக்கிட்டே இருக்காங்க. அது ஏன் அப்படின்னு தெரியல. ஏன்னா இன்னைக்கு ஸ்கூல்ஸ்ல நெறையா பசங்க இந்த மாரி கூல் லிப் யூஸ் பண்றது, இந்த மாரி ட்ரக்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து ஸ்கூல்லயும், காலேஜஸ்லயும் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாரி விஷயங்கள சினிமால தவிர்க்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து ஒரு பாயிண்ட்டா சொல்லிக்கிறேன். ஸோ அப்படி ஒரு ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவங்க வேகமா போய் பிரெக்னன்சி கிட்ட காமிச்சு, "வாட் த ஹெல் வி டூ நவ்" அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் வந்து, "ஐ டோன்ட் கேர்" அப்படின்னு சொல்றாரு. வேகமா இவங்க போய் சூசைட் பண்ணிடுறாங்க. அவ்வளோதான் டயலாக். ஒரு கேங்ஸ்டர் மூவில ஒரு கேங்ஸ்டரோட பொண்ணு தன்னை ஏமாத்திட்டான் ஒருத்தன் அப்படின்னா, எவ்வளவு ஃபர்ஸ்ட்டு கோவம் வரணும். டைரக்ட்டா அவங்க அப்பா ஒரு கேங்ஸ்டர்ன்னும் போது அவர்கிட்ட போய் சொல்லியிருக்கலாம். அல்லது வந்து சித்தப்பா இருக்காரு. அதுக்கடுத்து சிலம்பரசன் குட்டி தாதா இருக்காரு. அவர்கிட்ட போயி இந்த மாரி வந்து என்ன ஒருத்தன் ஏமாத்திட்டான்னு சொன்னா, உடனே கன் பாயிண்ட்ல வச்சு நியாயம் தி நியாயம் வந்து வாங்கியிருக்க போறாய்ங்க. அத விட்டுட்டு வந்து ஒரே டயலாக் தான். "வாட் த ஹெல் வி டூ நவ்? ஐ டோன்ட் கேர்" அவ்வளோதான். என்னங்கடா டேய்! ஒரு கேங்ஸ்டருடைய பொண்ணு சூசைட் பண்றா. அந்த சூசைடுக்கான ஸ்ட்ராங்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் அழுத்தமான டயலாக்ஸ் வச்சு தான் எடுத்தானடா. "வாட் த ஹெல் வி டூ நவ்? ஐ டோன்ட் கேர்ங்கிறதெல்லாம் ஒரு டயலாகாடா? இந்த படத்துல அ சினிமாட்டோகிராஃபி நல்லா தான் இருந்துச்சு. மியூசிக்கும் நல்லா தான் இருந்துச்சு அப்டின்னே சொல்லலாம். ஸ்டோரியுமே கொஞ்சம் நல்ல ஸ்டோரி தான்னு வைங்களேன். அந்த ஸ்டோரிய வந்து டயலாக்கா எழுதணும்ல, ஸ்கிரிப்ட் எழுதுறாங்கல்ல, அந்த இடத்துல தான் வந்து சொதப்பிட்டாய்ங்க அப்டின்னு சொல்றேன். அதாவது கதைய கேட்டுட்டு இன்னொருத்தர் ஸ்கிரிப்ட் எழுதுறாரு அப்டின்னா, அந்த ஸ்கிரிப்ட் எழுதுறவர் தான் சொதப்பிட்டாருன்னு நெனைக்கிறேன். இந்த படத்தோட பெரிய நெகட்டிவா நம்ம சொல்ல வேண்டியது இந்த படத்துடைய டயலாக்ஸும் கேரக்டரைசேஷன் அதே மாரி இந்த படத்தோட எடிட்டிங். ஸோ எடிட்டிங்கும் சம்மந்தம் இல்லாத சீன்ஸ்லாம் கட் பண்ணாம அத உள்ள வச்சிருக்காய்ங்க. தேவைப்பட வேண்டிய சீன்ஸ்லாம் கட் பண்ணி தூக்கிட்டாய்ங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த சீன்ல கூட கொஞ்சம் டயலாக்க வச்சு அந்த 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 காட்சிக்கான வெயிட்ட வந்து கொஞ்சம் ஏத்தியிருக்கலாம். ஆனா இந்த ஒரு சிம்பிள் டயலாக்ல வந்து ஒரு சூசைட் சீன காமிச்சுட்டு முடிச்சுட்டாய்ங்க. ஸோ இப்படி இந்த நாசரோட பொண்ணு இறந்ததுக்கு பழி வாங்குறதுக்காக சிம்புவும் அவர் டீமும் வந்து அந்த பையன தேடி எங்க போறாங்க அப்படின்னா, ராஜஸ்தான்ல ஜெய்சல்மர் அதாவது இந்தியா, பாகிஸ்தான் பார்டர்ல இருக்கக்கூடிய ஜெய்சல்மர்ங்கிற சிட்டிய நோக்கி போறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆர்மி கேம்ப்ல அந்த பையன ஒளிச்சு வச்சுட்டா, இவங்களால ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்போசிட் கேங் லீடர் வந்து அனுப்பிச்சு வச்சிருக்காரு. ஸோ அப்படி கூட்டிட்டு போய்க்கிட்டு இருக்கவர வந்து இவங்க வந்து இடையில வழிமறிச்சு, இவங்க மிலிட்டரி ட்ரெஸ் போட்டுட்டு வந்து ஹைஜாக் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. ஸோ இந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பொண்ணு இறந்திருக்கா, அவங்க வீட்டு பொண்ணு இறந்திருக்கா, அதுக்கு பழிவாங்க போறாய்ங்க. கொஞ்சமாவது வந்து ஒரு ஒரு சோகமா மூஞ்சிய காட்ட வேணாமா? சிலம்பரசனோட என்ட்ரி சீன்னு சொல்லிட்டு சிலம்பரசன் வந்து அப்படி பல்ல காட்டிட்டு அந்த என்ட்ரி சீன காட்டுறாய்ங்க. ஏன்டா நீங்க பழிவாங்க போறீங்கடா ஒரு டெத்துக்கு, அந்த இடத்துல வந்து நீங்க எவ்வளவு சீரியஸா வந்து ஒரு முகபாவனையோட போணும். ஆனா வந்து சிரிச்சுக்கிட்டு, ஃபன் பண்ணிக்கிட்டு ஏதோ டூருக்கு ஜெய்சல்மர் டூருக்கு போன மாரி பழிவாங்குற கிளம்புறாய்ங்க. ஸோ அந்த சீன்ஸையும் அப்படிதான் வந்து காட்சிப்படுத்தியிருப்பாங்க. அந்த அந்த சண்டை காட்சி வந்து அந்த அளவுக்கு அந்த இடத்துல வந்து காட்டியிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா சிலம்பரசனுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபைட் சீனோட இன்ட்ரோடக்ஷன் குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி எடுத்திருக்காங்க. பட் வந்து அது அந்த ஒரு டெத் நடந்திருக்கு. அதுக்கு பழிவாங்க போறவங்க வந்து ஏதோ டூருக்கு போனவங்க மாரி அந்த சீன்ஸ்லாம் காமிச்சது வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்ல அப்படின்னு வந்து சொல்றேன். அப்படி ஒரு வழியா அந்த பையன வந்து ஹைஜாக் பண்ணி அல்லது அந்த பையன வந்து இவங்க கடத்திட்டு ஆக்சுவலா பழிவாங்க போறாய்ங்க. பார்த்த உடனே எங்க வீட்டு பொண்ணையாடா வந்து தொட்ட அப்படின்னு வந்து கொன்றுக்கலாம். ஆனா அங்கருந்து மறுபடியும் ஜெய்சல்மர்லருந்து டெல்லிக்கு டிக்கெட் போட்டு கூட்டு வராய்ங்க. ஃப்ளைட்ல கூட்டு வராய்ங்களா? கார்ல கூட்டு வராய்ங்களான்னு தெரியல. டெல்லிக்கு கூட்டிட்டு வந்து அங்க ஒரு ஏரியால அடைச்சு வச்சிருக்காய்ங்க. அப்ப கமல்ஹாசன் வர்றாரு. அந்த பையன வந்து பார்த்து ஒரு 4 கொஸ்டின் கேட்கிறாரு. ஸோ இந்த இடத்துலயும் டயலாக் ரைட்டர் வந்து சம்மந்தம் இல்லாத டயலாக்ஸ்லாம் வந்து இதுக்குள்ள வந்து சொருகியிருப்பாங்க. ஒருவேள அந்த பையன் வந்து இவ்வளவு தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னு காமிக்கிறதுக்காக எழுதியிருக்கலாம். பட் அது இந்த இப்ப இந்த இடத்துல தான் பொண்ணு இறந்திருக்கா அப்படிங்கிற இடத்துல இந்த டயலாக் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு தான் வந்து ஒரு காமன் ஆடியன்ஸ வந்து பார்க்க தோணுது. ஸோ ஒரு 4 கொஸ்டின் கேட்பாருன்னு சொன்னேன் இல்லையா? என்னென்னன்னா, "தண்ணிய போட்டுட்டு பிளாட்ஃபார்ம்ல தூங்குற ஏழை மக்கள் மேல வண்டிய விட்டு ஏத்துனியா?" அப்படின்னு கேட்பாரு. 2வது டயலாக்கா, "உங்க காலேஜுக்கே நீ தான் வந்து ட்ரக் சப்ளையரா இருக்கியாம்ல?" அப்படின்னு வந்து கேட்பாரு. 3வது டயலாக்கா, இந்த மாரி கன்ன காமிச்சு பொம்பள புள்ளைகள மிரட்டுறியாம்ல அப்படின்னு கேட்பாரு. 4வது டயலாக தான், "எங்க வீட்டு பொண்ணு மேல கை வைக்கிறக்கு உனக்கு எப்படி தைரியம் வந்துச்சு?" அப்படின்னு கேட்கிறாரு. யோவ்! இங்க உன் வீட்டு பொண்ணு செத்துருக்குயா! நீ முதல்ல கேட்க வேண்டிய கொஸ்டினே, எங்க வீட்டு பொண்ணு மேல எப்புட்றா நீ கை வைக்கலாம்? யார்றா உனக்கு இந்த தைரியம் குடுத்ததுன்னு தானயா நீ கேட்கணும். அத விட்டுட்டு சம்மந்தம் இல்லாம பிளாட்ஃபார்ம்ல தூங்குனவங்க மேல வண்டி ஏத்துனியா? ட்ரக் சப்ளை பண்றியான்னு சொல்லிட்டு ஏதோ வெப்பன் டீலிங் பண்ற மாரி போய் அவன்ட்ட டீலிங் பண்ணிட்டு இருக்கீங்களேயா! அப்படின்னு தான் கேட்கணும்னு தோணுச்சு. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். இந்த டயலாக்லாம் தேவையில்லாம அந்த இடத்துல வந்து புகுத்துன மாரி தான் இருந்துச்சு. ஏன்னா, ஜெனரலா ஒரு கேங்ஸ்டர் அவருடைய பொண்ணு இறந்திருக்காங்க அப்படின்னா, அந்த இடத்துல பழிவாங்க போற இடத்துல எப்புட்றா நீ என் பொண்ணு மேல கை வைக்கலாம்? இந்த இந்த கை தானடா என் பொண்ணு மேல பட்டுச்சு, ஏமாத்துச்சு அப்படின்னு சொல்லி, அந்த மாரி தான் வந்து ரிவெஞ்ச் எடுப்பாங்கன்னு பேரு. தலைவர் வந்து சம்மந்தம் இல்லாத டயலாக்லாம் பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் அந்த பையன் அந்த இடத்துல பண்ணுனான்னு காட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா சம்மந்தமே இல்லாம அந்த சீன்ஸ்லாம் வந்து வச்சிருப்பாங்க. என்ன பண்றது? என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒரு வழியா அந்த ரிவெஞ்ச் எடுக்கிற சீன வந்து நம்மள கதற வச்சு முடிச்சுட்டு, அடுத்து அந்த கொலை பண்ணதுக்காக வந்து கமல்ஹாசன் வந்து ஜெயிலுக்குள்ள போறாரு.
ஸோ ஒரு ஜெயிலுக்குள்ள போறாரு. ஒரு கேங்ஸ்டர் அரெஸ்ட் பண்றது அதெல்லாம் வந்து நமக்கு தெரியும். நெறைய மூவிஸ்ல வந்து பார்த்துருக்கோம். ஆனா இந்த மூவிஸ்ல அவர் என்னமோ ஜெயிலுக்கு போற மாரி தெரியல. ஏதோ செகண்ட் சேனல் வீட்டுக்கு போற மாரி கிளம்பிட்டு இருக்காரு ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு. அதே மாரி அந்த பிசினஸ்லாம் இனிமே வந்து அமரன் தான் பார்த்துப்பான். அதாவது சிலம்பரசன் தான் பார்த்துப்பான் அப்படின்றத வந்து அந்த இடத்துல உள்ள இருந்து நான் பாத்துக்கிட்டு இருப்பேன், வெளியே அமரம் பாத்துக்குவான். அதுக்கப்புறமா கமல்ஹாசனுடைய அண்ணன் நாசர் வந்து சிலம்பரசனை கூப்பிட்டு தண்ணிய போட்டுட்டு வந்து புலம்புறாரு. என்ன புலம்புறாருன்னா, இப்பதான் அவர் மக இறந்திருக்கா. அதற்காக தான் ரிவெஞ்ச் எடுத்துட்டு கமல்ஹாசன் உள்ள போயிருக்காரு. ஆனா நாசருக்கு அத பத்திலாம் கவல இல்ல. என்ன கவல தெரியுமா? எப்புட்றா என் தம்பி எல்லாரும் முன்னாடியும் நீ தான் தலைவன்னு சொல்லலாம். நீ தான் எல்லாத்தையும் பார்த்துப்பேன்னு சொல்லலாம். என்ன அவமானப்படுத்துறானா? அப்படின்னு வந்து புலம்பிட்டு இருக்காரு. யோவ்! உன் மக இறந்துட்டாயா? அது சம்மந்தமா தானயா நீ தண்ணிய போட்டு புலம்பணும். நான் ஆசையா வளர்த்த மக என்னைய விட்டு போயிட்டா. இவன் வந்து அப்பவே நான் கட்டி குடுத்து ஊருக்கு அனுப்புவோன்னு சொன்னேன். இவன் தான் கேட்கல. அப்படி புலம்புவாருன்னு பார்த்தா, நீ எப்புட்றா என் தம்பி வந்து உன்னைய தலைவன் சொல்லலாம்ன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காரு. கேங்ஸ்டர் மூவி அதிகார போட்டி இருக்கும் தான். அதுக்காக பொண்ணு செத்தது உடனேவா இந்த மாரி டயலாக்ஸ் எல்லாம் வந்து பேசணும்னு ஒருத்தருக்கு தோணும். இது எப்படி வந்து உள்ள சொருகி இது மேட்ச் ஆகும்னு நெனச்சாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அமரம் தான் எல்லாத்தையும் பார்த்து பண்ணா நான் என்ன இதுக்கா? அடுத்ததா நம்ம ஹீரோவ பார்க்கறதுக்கு த்ரிஷா வந்து உள்ள என்டர் ஆகுறாங்க. ஸோ த்ரிஷா உள்ள என்டர் ஆகும்போது அவங்கள 2 பேரையும் உள்ள வச்சு அந்த ஜெயிலருடைய ரூம்ன்னு நெனைக்கிறேன். ஐ திங்க் வந்து ஒரு பெரிய ஜெயில் டெல்லி மாரி சிட்டி அப்படின்னும்போது ஒரு ஜெயில் சூப்பரண்டன்டோட ரூம்ன்னு நெனைக்கிறேன். ஆனா ஏதோ லாட்ஜுக்குள்ள ஒரு பொண்ணையும், பையனையும் உள்ள அனுப்பி அடைக்கிற மாரி கதவ அடைக்கிறாய்ங்க. அது ஜெயிலா? இல்ல வேற எதுவுமா? அப்படின்றது எனக்கு தெரியல. என்னதான் ஒரு கேங்ஸ்டரா இருந்தாலும், அந்த கேங்ஸ்டருடைய ரூம்ல அவருக்கு தேவையான விஷயங்கள செஞ்சு குடுப்பாங்களே தவிர்த்து, ஒரு ஜெயிலருடைய ரூமோ, இல்ல ஜெயில் சூப்பரண்டன்டுடைய ரூம்குள்ளயாடா உங்கள ஜல்சா பண்ண விடுவாய்ங்க? என்னடா சீன் எடுக்குறீங்க? அப்படின்னு தான் கேட்கணும்னு தோணுச்சு. இதெல்லாம் தியேட்டர்ல கேட்டோம்னா, கமல் ஃபேன்ஸ் நம்மள பொளந்துருவாய்ங்க அப்படின்றதுக்காக தான் வந்து வீடியோல உங்ககிட்ட கேட்டு புலம்பிட்டு இருக்கேன். அப்படியே அந்த ஓயோ ரூம்க்குள்ள அவங்க 2 பேரும் போனோன சாரி. அந்த ஜெயிலர் ரூமுக்குள்ள வந்து கமலும், த்ரிஷாவும் போனோன, த்ரிஷாவ பார்த்து அப்படியே ரொமான்டிக்கா அந்த டயலாக்ஸ்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது, இத்தன வருஷம் நான் பார்த்த படங்கள்லயே இந்த அளவுக்கு ஒரு ரொமான்டிக்கான டயலாக்ஸ்லாம் வந்து நான் பார்த்ததே இல்ல. உண்மையிலேயே வந்து வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். மேடம், ஐ ஆம் யுவர் ஒன்லி ஆடம். ஸோ வந்து அது ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக்கும் போறாங்க. த்ரிஷா வந்து பாம்பேல இருக்கக்கூடிய ஒரு ப்ராஸ்டிடியூட் ஏரியால இருக்காங்க. கமல் வந்து சிலம்பரசனுடைய தங்கச்சிய தேடி போறாரு. எப்படி 4 வயசுல தொலைச்ச குழந்தைய, ஷூட் அவுட் நடந்த அடுத்த ஒரு 6 மாசத்திலேயே ஒரு கேங்ஸ்டரா இருக்கிறவரு போலீஸ் கிட்ட இன்ஃபர்மேஷன் வாங்கி அவருடைய தங்கச்சிய கண்டுபிடிச்சிருக்கலாம். டெல்லியிலேயே அத பண்ணியிருக்கலாம். ஆனா டெல்லியில பண்ணாம, கரெக்ட்டா அந்த 4 வயசுல உள்ள பொண்ணு 18 வயசு ஆன பின்னாடி, அந்த பொண்ண கொண்டு போய் ப்ராஸ்டிடியூட் சென்டர்ல தான் சேர்ப்பாய்ங்க அப்படின்னு நெனச்சு கரெக்ட் கண்டுபிடிச்சு, அங்க போய் வந்து கண்டுபிடிச்சு கேட்கிறாரு. "நீ தான் சந்திராவா?" அப்படின்னு த்ரிஷாவ பார்த்து கேட்கிறாரு. அவ கன்ஃபார்ம் பண்றதுக்குள்ளேயே இவரு போய் காசு குடுத்து காப்பாத்துறதுக்கான வேலையில வந்து ஸ்டார்ட் பண்ணிருவாரு. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு சொல்லும், "நான் சந்திராவா இருந்தா தான் காப்பாத்துவீங்களா? இல்லைன்னா காப்பாத்த மாட்டீங்களா?" அப்படின்னோன, வேகமா காப்பாத்தி கூட்டிட்டு வந்து அந்த பொண்ணுக்கு வந்து சுதந்திரமா வாழ்ற அளவுக்கு அந்த பொண்ணுக்கான வாழ்வாதாரத்த ஏற்படுத்தி, அந்த பொண்ண வந்து நல்லா வாழ வச்சிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டிட்டு வந்து இவரு வந்து செகண்ட் சேனலா அல்லது வந்து கீப்பா வச்சிருப்பாரு. இத பார்த்த உடனே, "யோவ்! இதத்தானயா அந்த பொண்ணு அங்கே பண்ணிக்கிட்டு இருந்தா? நீ அங்கருந்து கூட்டிட்டு வந்து மறுபடியும் அதையே பண்ண வைக்கிறியா? இதுக்கு அந்த பொண்ணு அங்கேயே ப்ராஸ்டிடியூஷன் பண்ணிட்டு இருக்கலாமே!" அப்படின்னு தான் வந்து நமக்கு தோணுச்சு. வயசுல முதிர்ச்சி அவங்க சொல்ற கதையா இது. ஸோ இந்த பேக் ஸ்டோரி முடிஞ்ச உடனே அப்படியே அந்த ரொமான்ஸ் சீன் வந்து கன்டின்யூ பண்றாங்க. அப்ப த்ரிஷா ஃபர்ஸ்ட் டயலாக்கா, என் பேர முதல்ல சொல்லுங்க" அப்படின்னு வந்து கேட்கறாங்க. அது ஏன் அந்த டயலாக் கேட்டாங்கன்னு தெரியல. ஒருவேள கமல் மறந்திருப்பாரு அப்படின்னு கேட்கறாங்களா? இல்ல கமல் நெறைய பேர் லிஸ்ட்ல வச்சிருக்கிறதுனால நம்ம பேர வந்து ஞாபகப்படுத்துவோன்றதுனால கேட்டாங்களா? என்னன்னு தெரியல. எனக்கு அது ரொமான்டிக்கா தெரியல. பட் வந்து உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுச்சு அப்படிங்கிறது தெரியல. பேர கேட்டவுடனே இவரு வேகமா சொல்லுவாரு. "மாதவி, ராஜேஸ்வரி, காந்திமதி" அப்படிம்பாரு. போதும். லிஸ்ட் பெருசா போய்க்கிட்டு இருக்கு. அதுக்குள்ள அவங்களே வந்து, "இல்ல இந்திராணி" அப்படின்னு வந்து சொன்னவுடனே, இவர் மறுபடியும் சொல்லுவாரு மனோரமான்னு. யோவ்! அவ தான் இந்திராணின்னு பேர சொல்ட்டால்ல. அப்புறம் என்னய்யா மறுபடியும் மனோரமான்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்க? உனக்கு லிஸ்ட் பெருசாகணும்னு ஆசையா? இல்ல வேற எதுவும் அம்னீசியாவா? அப்படின்றது தெரியல. ஸோ இது ஒரு ரொமான்டிக் டயலாக்ன்னு சொல்லி அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் வந்து அந்த இடத்துல வச்சிருந்தாரு. வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னே வந்து நம்ம பாராட்டிடலாம். ப்ரோ என்ன ப்ரோ? நீங்க கீழ விட்டு போறீங்க. என்ன டு டாப் திஸ் ஒன்லி. என்ன கால்கிட்ட இருந்து எடுக்க? பிரைன். ஸோ அப்படியே அந்த ரொமான்ஸ் சீன்லயே அந்த பாட்டும் வருது. அந்த பாட்டுல தான் வந்து கேங்ஸ்டர் மூவின்னு காட்டுறதுக்காக ஒரு 10 கொலை பண்றாய்ங்க. ஒவ்வொருத்தனும் தனித்தனியா ஒரு 2, 2 கொலைய பண்றாய்ங்க. அதுவரைக்கும் அந்த படத்துல கேங்ஸ்டர் மூவிக்கான எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டாய்ங்க. அவங்க என்ன மாதிரியான கேங்ஸ்டர், என்ன பிசினஸ் பண்றாய்ங்க, எப்படி அவங்களுக்கு இன்கம் வருது, எப்படி வந்து பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாய்ங்க, அந்த ஊர எப்படி வந்து ஹேண்டில் பண்றாய்ங்க, எந்த விதத்திலயும் காமிச்சிருக்க மாட்டாய்ங்க. அந்த ரொமான்டிக் சாங்ல ஒரு ஓரத்துல ஒரு 10 கொலை பண்றாய்ங்க. இதுதான் கேங்ஸ்டர் மூவி அப்படிங்கிறத நம்ம காட்டுறதுக்காக. ஸோ இப்படி ரொமான்ஸ் பண்ணி சாங் முடிஞ்சு கொலை பண்ணி முடிக்கிறதுக்குள்ள அடுத்து மறுபடியும் பீஸ் அக்ரீமெண்ட் போட்டுக்கிறாய்ங்க. மறுபடியும் ஒண்ணு கூடுறாய்ங்க. "நான் வந்து அரசியலுக்கு போறேன். நீ வந்து இனிமே பிசினஸ பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு பீஸ் அக்ரீமெண்ட் போடுறாய்ங்க. யோவ்! அவன் வீட்ல ஒரு பொண்ணு செத்துருக்கா. உன் வீட்ல வந்து ஒரு தங்கச்சி பையன கொன்றுருக்காய்ங்க.
உடனே பீஸ் அக்ரீமெண்ட் போட்டுக்கிறீங்களா? ஏற்கனவே வந்து அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல பீஸ் அக்ரீமெண்ட்க்காக வருவாங்க இல்லையா? சமாதானத்துக்காக பேசுறதுக்கு. அப்பவுமே அவரும் ஒரு பெரிய கேங்ஸ்டரு. அவர் கூட ஒரு 10 பேராவது வர வேணாமையா? அவர் தங்கச்சி 2 சின்ன பசங்கள மட்டும் கூட்டிட்டு வருவாரு. இதெல்லாம் நம்புற மாரியாவா இருக்கு? என்னதான் வந்து குடும்பத்தோட போனாலும், இன்னொரு கேங்க வந்து பார்க்க போறோம். கூட ஒரு 10 பேர கூட்டிட்டு போமாட்டாங்களா என்ன? தனியா வந்து பார்த்துட்டு போவாரு. ஸோ அதே மாரி தான் இந்த இடத்துலயும் எந்த ஹெசிடேஷனும் இல்லாம வந்து மறுபடியும் ஒரு பீஸ் அக்ரீமெண்ட் போட்டுக்கிறாய்ங்க. உடனே கமலஹாசன் ரிலீஸ் ஆயிடுறாரு. ரிலீஸ் ஆகி வெளிய வர்ற கமலஹாசனுடைய மகள் வந்து அந்த கேங்லயே வந்து இருக்கக்கூடிய ஒருத்தருடைய மகன வந்து லவ் பண்றாங்க. ஸோ வந்து அந்த இடத்துல வந்து ஜாதி பாப்பாரு அப்பா அப்படிங்கிறத அந்த மகள் வந்து ஸ்ட்ராங்கா வந்து நமக்கு வந்து தெரிய வைக்கிறாங்க. எங்க அப்பா வந்து ஜாதி பார்த்து வேணான்னு சொல்லிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் கமல் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அ அதுவும் இந்த ஜெயில்ல வர்றாரு இல்லையா? அந்த சீன்லாம் வேற லெவல். ஜெயில்ல இருந்து வெளியில வரவரு நேரா வீட்டுக்கு போமாட்டாரு. நேரா த்ரிஷா வீட்டுக்கு போயிருவாரு. 3 நாள் வந்து அங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு 3 நாள் கழிச்சு ஒய்ஃப் வீட்டுக்கு வர்றாரு. ஸோ ஒரு 3 நாள் வந்து செகண்ட் சேனல் வீட்ல இருந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வர்றாரு. ஸோ ஒய்ஃப பார்த்து அப்படியே வந்து கட்டி தழுவி லவ்வபுல்லா பேசுவாரு அப்படின்னு பார்த்தா, அதே காஜோட தான் வந்து இங்கேயும் பேசிட்டு இருக்காரு. இதுக்கு எதுக்குய்யா 3 நாள் அங்கேயே போனா? டைரக்ட்டா இங்கேயே வந்திருக்கலாம்ல அப்படின்னு தான் வந்து கேட்கணும்னு தோணுது. நம்மள மாதிரி ரவுடிங்கெல்லாம் கையில இன்ஸ்ட்ருமெண்ட்ட பிடிக்கலாம், இடுப்ப பிடிக்க கூடாது, கண்ணுல கொலவெறி இருக்கலாம், காமவெறி இருக்கக்கூடாது. யோவ்! அதாவது ஒரு ஏஜ்டு பெர்சனா தான் கமலா காட்டுறாங்க. இந்த ஏஜ்லயும் நீ இப்படி காஜு புடிச்சு திரிவியாய்யா? அதுவும் அந்த நியாயப்படுத்துற விஷயம் இருக்கு இல்லையா? அந்த செகண்ட் சேனல்ல ஞாபகப்படுத்துற விஷயம். எல்லாத்துக்கும் இருக்கு பிபி, சுகர் இருக்கிற மாரி எனக்கு இது ஒரு வியாதி அப்படின்னு சொல்லிட்டு. காம வெறி புடிச்சு அலையிறது ஒரு வியாதின்னு வந்து நியாயப்படுத்துறியா? இதெல்லாம் வந்து இந்த டயலாக்லாம் முதல்ல வைக்கலாமா? நான் வந்து ஒரே ஒரு டவுட் தான் உங்ககிட்ட கேட்கணும். சூப்பர்ண்ணே கேளுங்க. சோறு திங்க வேற எதுவும் கேக்குறீங்க? ஸோ அப்படி ஒரு வழியா ஒய்ஃப சமாதானப்படுத்திட்டு, அடுத்து மகளுடைய கல்யாணத்துக்கு போறாய்ங்க. அப்பதான் இந்த ஜிங்குச்சா சாங் வந்து வருது. ஸோ இந்த ஒரு ஜிங்குச்சா சாங் தான் இந்த படத்திலேயே ஒரு ரிலீஃபான விஷயம். இந்த சாங் உள்ள வரக்கூடிய அந்த டான்ஸும் தான் வந்து ரிலீஃப்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு பாட்ட வச்சு இந்த படத்த ஓட்டிறலாம் அப்படின்னு நெனச்சாங்களா என்னன்னு தெரியல. அட்லீஸ்ட் இந்த பாட்டுல வந்து ஒரு பொண்ணு அந்த கர்லி ஹேரோட ஆடுச்சு இல்லையா? அதையாவது சிலம்பரசனுக்கு ஜோடியா வச்சு படத்த வேற மாரி கொண்டு போயிருப்பாங்கன்னு பார்த்தா, அந்த இடத்துல த்ரிஷா வந்து அந்த கல்யாணத்துக்கு வந்து அட்டெண்ட் பண்றாங்க. அப்போ வந்து கமலோட பொண்ண காமிச்சு கேட்குறாங்க. அ "அவ மேல உனக்கு ஒரு கண்ணு இருக்குல்ல" அப்படின்னா, "அவ என் டைப் கிடையாது. நீ தான் என் டைப்புன்னு" சொல்றான். அடப்பாவி! அப்பா ஸ்தானத்துல உன்னைய ஒருத்தர் எடுத்து வளர்த்தா, உனக்கு சித்தி மொற வேணும். அவள பார்த்து சொல்ற, "நீ தான் என் டைப்புன்னு" சொல்ற. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுதே. ஒரு பக்கம் என்னடான்னா, கமல் வந்து கீப் வச்சுக்கிறது தப்பில்ல. அது ஒரு வியாதி மாரி அப்படின்னு சொல்லி காமவெறிய வந்து நார்மலைஸ் பண்றாரு. இன்னொரு பக்கம் நீ என்னடான்னா, சித்தி மொற வேணும். ஆனா நீ என் டைப் தான் அப்படின்னு சொல்ற. இதெல்லாம் வந்து வலிஞ்சு கொண்டு வந்து ஒரு படத்துல திணிக்கிற மாரி இருக்கு. ஒரு சமூக சீர்கேடான விஷயங்களோ, அல்லது வந்து ஒரு ஒரு சமூகத்துக்கு ஒவ்வாத ஒரு விஷயங்கள கொண்டு வந்து வலிந்து, இத வந்து நார்மலைஸ் பண்ண ட்ரை பண்ண மாரி எனக்கு அந்த இடத்துல தோணுச்சு. இவங்க பண்றதெல்லாம் என்ன சார்? அக்கிரமமா இருக்கு சார். இவங்கலாம் பண்றது ரொம்ப தப்பு சார். இப்படி ஒரு வழியா அவருடைய மகளுடைய கல்யாணத்தெல்லாம் முடிச்சுட்டு, கார்ல ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது, ஒரு சின்ன ஷூட் அவுட் நடக்குது. அந்த சீன்ல வந்து சிம்பு இல்ல. உடனே கமலுக்கு டவுட் வந்துருச்சு. "நீ தான் வந்து எதிரியோட சேர்ந்து என்ன கொல்ல பார்த்துட்டியோ! அப்படின்னு நான் சந்தேகப்பட்டுட்டேன்டா மகனே!" அப்படின்னு வந்து சிலம்பரசன் ஒரு டயலாக். அந்த பக்கம் சிலம்பரசன் வந்து, "என்னைய சந்தேகப்பட்டுட்டியா?" இந்த ஒரே இடத்துல தான். அவங்க அப்பாவ கொல்லும்போது வராத கோவம், அவங்க தங்கச்சி காணாம போன பின்னாடி வராத கோவம், அவர் மேல சந்தேகப்பட்ட உடனே, இத்தன வருஷம் வளர்த்த ஒருத்தர் வந்து சந்தேகப்பட்ட உடனே, "என்னைய சந்தேகப்பட்டுட்டியா?" அப்படின்னோன, உடனே கமல் கேங்ல இருக்கிற எல்லாரும் போய், நாசர் உட்பட எல்லாரும் போய், "என் தம்பி அப்படிதான். அல்லது வந்து அவர் அப்படிதான். அவர பேசாம கொன்றுலாம்" அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. என்னடா டேய்! ஒரே ஒரு ஷூட் அவுட் தானடா நடந்துச்சு. ஒரே ஒரு தடவ சந்தேகப்பட்டதுக்காக ஒட்டுமொத்த கேங்கும் ஒண்ணு சேர்ந்து கமல கொல்றதுக்கு பிளான் பண்றாய்ங்க. இப்படி கமலோட கேங்ல இருக்கிற ஒட்டுமொத்த பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி கமல கொல்றதுக்கு எங்க கூட்டு போறாய்ங்கன்னா, நேபாள் கூட்டு போறாய்ங்க. அதாவது இந்த கைலாஷ் யாத்திரை போவாங்க இல்லையா? அந்த கைலாஷ் யாத்திரைக்கு போறதா சொல்லிட்டு கூட்டிட்டு போறாய்ங்க. அப்படி அந்த கூட்டிட்டு போற சீன்லாம் பார்த்தீங்கன்னா, தனியா ஒரு ஃப்ளைட்டு, இவருக்குன்னு ஒரு ஃப்ளைட்டு, அங்கருந்து ஒரு ஹெலிகாப்டரு, அங்கருந்து காரு, அதுக்கப்புறம் படத்துல வந்து கசினோ வந்து ஷிப் வந்து காமிச்சிருப்பாய்ங்க. ஸோ இவ்வளவு பொருள் செலவுல, இவ்வளவு ப்ராப்பர்ட்டீஸ உள்ள கொண்டு வந்திருக்கும்போது, அந்த கேங்ஸ்டருடைய கேரக்டரைசேஷன் அவர் என்ன பண்றாரு அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி சொல்லியிருக்க வேண்டிய இடம். ஆனா அப்படி சொல்லாம நார்மலா வந்து வயசான ஒரு கிழவன் மாரி இருக்காரு. ஆனா வந்து ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டர்ன்னு தனியா ஃப்ளைட்ல போறாரு, தனியா ஹெலிகாப்டர்ல போறாரு அப்படிங்கிறது, இந்த படத்தோட டச் ஆகாத மாரியே இருந்துச்சு. அப்படியே அதுவும் அப்படியே தொடுத்துக்கிட்டு நிக்கிற மாரியே வந்து எனக்கு தோணுச்சு. அப்படி அவர கொலை பண்ணணும்னு பிளான் பண்ணி, ஒரு பனி படர்ந்த ஏரியால மலை உச்சியில இருந்து அவர வந்து கொலை பண்றதுக்குரிய அந்த சீன் வந்து நடக்குது. ஸோ இந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேங் லீடர கொலை பண்ண போறாய்ங்க. அவர் வந்து தப்பிச்சு வந்தாருன்னா, அவங்களுடைய லைஃபே அவ்வளோதான் அப்படின்னு நல்லா தெரியும் அப்படின்னும்போது, எந்த அளவுக்கு அந்த மர்டர் சீன வந்து எடுத்திருக்கணும். ஆனா என்ன பண்றாய்ங்க தெரியுமா? 5 பேரு சேர்ந்துக்கிட்டு வயித்துல சுடுறாய்ங்கங்க. எவனாவது கன்ன வச்சுட்டு வயித்துல சுடுவாங்களாங்க. வயித்துல சுட்டா சாக மாட்டாங்கிறது சின்ன குழந்தைக்கு கூட தெரியுமேங்க. வயித்துல சுட்டா சாக மாட்டான்னு. ஒரு கேங் லீடர வயித்துல சுடுறாய்ங்கங்க. அதுக்கப்புறம் சிலம்பரசன் வந்து அங்க இருந்து தூக்கி கீழ போடுறாரு.
ஏன்டா ஒரு கேங் லீடரை கொலை பண்ண வந்திருக்கீங்க. அந்த ஆளு திரும்பி உயிரோட வந்தாருன்னா, நீங்க என்ன ஆவீங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்ப அவர் செத்துட்டாரா இல்லையானாலும் எட்டி பார்க்க மாட்டீங்களாடா? அப்படியே கிளம்பி வந்துடுறாய்ங்க. ரிட்டர்ன் வந்துடுறாய்ங்க. அதுவும் ரிட்டர்ன் போனவொன்னே செம்பு செய்வாரு பாருங்க வேலை. டைரக்ட்டா திரிஷாட்ட தான் போவாரு. போயிட்டு, "ரங்கராய சக்திவேல் செத்துட்டாரு. இனிமே நான் தான் உன் ஆடம். மேடம், ஐ அம் யுவர் ஒன்லி ஆடம்" அப்படின்ட்டு சிலம்பரசன் காஜு புடிச்சு போயி, திரிஷாவ மிரட்டி கூட்டிட்டு போயிறாரு. "நீ ஒழுங்கா என் கூட வர்றியா? இல்ல மறுபடியும் அந்த ப்ராஸ்டிடியூட் சென்டருக்கே போறியா?" அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்துடுறாரு. டேய்! அண்ணன் எப்ப சாவாரு? திண்ணை எப்ப காலியாகும்ன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த மாரி, அங்க கேங் லீடர் செத்த அடுத்த செகண்ட் நேரா அதுவும் அப்பா மாரி இருக்கிறவரு செத்த அடுத்த செகண்ட் நேரா வந்து திரிஷாவ நீ தூக்க வரீன்னா, உனக்கு வந்து உன் மேல சந்தேகப்பட்டாரு, நீ அவர கொன்ன மாரி தெரியல. நீ திரிஷாவ எப்படா தூக்கலாம்ன்னு வெயிட் பண்ணி, அவர வந்து போட்டு தள்ளுன மாரி தான் பார்க்கிற எங்களுக்கு தெரியுது. பொம்பளை வெறி புடிச்சு போய் தெரிஞ்சுக்கிருக்க நீங்க பொம்பளை தெரிஞ்சுக்கிருக்க நீங்க பெண்ணு பொழந்துரும் பாத்துக்க. அப்பதான் தெரியுது, இந்த படத்துல காஜு புடிச்சு அலைஞ்சது கமல் மட்டும் இல்ல, சிலம்பரசன் தான் அப்படின்னு. அப்படி ஒரு வழியா திரிஷாவ தூக்கிக்கிட்டு நேரா இங்க கோவாக்கு போயி, ஒரு ஷிப்ல கசினோ வச்சு நடத்துறாய்ங்க. அந்த கொடுமை இருக்கே! ஏன்டா கோவால போயி ஷிப்ல கசினோ நடத்துறதுக்காடா கமல கொன்னீங்க? அதுக்கு அவன்கிட்டயே போயி நாங்க இந்த மாரி கோவால ஒரு பிசினஸ் பண்ண போறோம்ன்னு கேட்டிருந்தா, அவனே உங்களுக்கு ஃபண்டிங் பண்ணி கசினோ நடத்திக்கங்கடான்னு சொல்லி அனுப்பிச்சிருப்பானடா. இதுக்கு எதுக்குடா அவன கொன்னுட்டு, அவன் குடும்பத்த ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டு நீங்க கோவாக்கு போணும்? ஒரு கேங் லீடர கொல்றோம் அப்டின்னா, அந்த பவருக்கு வரணும். அதுவும் அந்த எல்லாரும் முன்னாடியும் இனிமே நான் தான் ரங்கராய சக்திவேல்னு வந்து சிம்பு அப்படியே கத்தி சொல்றாரு. இனிமே நீலடா நான் தான் ரங்கராய சக்திவேல். அப்ப அந்த பவருக்கு வரணும்னா, அந்த இடத்துல எவ்வளவு பெரிய கேங் லீடரா மறுபடியும் ஒரு பெரிய ரவுடியா வந்து உருவாகியிருக்க மாரி காமிச்சிருக்கணும். ஆனா ஊர விட்டுட்டு கோவாக்கு போறதுக்காடா ஒரு இவ்வளவு பெரிய பிளான் பண்ணி, இவ்வளவு பெரிய ஒரு கேங் லீடர கொன்னீங்க அப்படின்னு கேட்கணும்னு தான் தோணுச்சு. அந்த பக்கம் கீழ விழுந்த கமல் இருக்காரே, அவர் அத விட அவ்வளவு பணியிலயும் அவரே வந்து ஒரு ஐஸ் கியூப் எடுத்து அவரே கட் பண்ணி அவரே ஆப்பரேஷன் பண்ணிக்கிறாரு. மைல் கணக்குல நடந்து ஒரு ஒரு புத்த துறவிகள் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மோனாஸ்ட்ரிக்கு போயி, அங்க போய் வந்து அது போய் சேர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அத விட கொடுமையா இருக்கும். அத வந்து நான் சொல்ல விரும்பல. அப்படி போயி அங்க வந்து ஒரு 2 வருஷம் அவர் வந்து காயம்லாம் மறுபடியும் ட்ரெயின்ல வரும்போது அத வந்து ஃபிளாஷ்பேக்கா சொல்றாரு. 2 வருஷம் வந்து நான் வந்து புத்த துறவிகள் வந்து என் காயத்த சரிப்படுத்தி, என்ன வந்து மனுஷனா மாத்தி, எனக்கு வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் கத்துக் குடுத்தாங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. யோவ்! நீ ஆல்ரெடி கேங் லீடர் தான்யா. எல்லாத்தையும் போட்டு அடிச்சு தான்யா நீ கேங் லீடராவே ஆயிருக்க. மறுபடியும் எதுக்குய்யா உனக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸு? ஒருவேள வயசாயிட்டாரு, இனிமே வந்து சண்டை போட முடியாதுன்னு காட்டுறதுக்காக மார்ஷியல் ஆர்ட்ஸ் வந்து கத்துக்கிட்டதா காமிக்கிறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. எப்படினாலும் அவரு ஒரு கேங் லீடர் தானே. எல்லாரையும் அடிச்சு தானே மேல வந்திருப்பாரு. மறுபடியும் மார்ஷியல் ஆர்ட்ஸ் எதுக்கு? அப்படின்னு வந்து அந்த இடத்துல எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு. எத்தன பேருக்கு அந்த சீன பார்க்கையில அப்படி கேட்கணும்னு தோணுச்சுன்றது எனக்கு தெரியல. சோ அவர் வந்து அந்த மர்டர் சீன்ல எப்ப வந்து அவர் மேல இருந்து கீழ விழுகுறாரோ, அப்பவே நமக்கு மீதி கதை கீழ விழுகுறதுன்னு இல்ல. எப்ப மர்டர் பண்ணணும்னு இவங்க வந்து கூட்டிட்டு போறாங்களோ, அப்பவே நமக்கு கதை தெரிஞ்சிருது. இப்ப வந்து இவங்க சரியா அரைகுறையா கொன்னுட்டு விட்டுருவாங்க. அவர் பொழச்சு வந்து மறுபடியும் இவங்க எல்லாத்தையும் பழிவாங்க போறாரு அப்படிங்கிற அந்த கதை வந்து நம்மளால பிரெடிக்ட் பண்ண முடியுது அப்படிங்கிறதுனால, அதுக்கப்புறம் கதைய எவ்வளவு நகர்த்தி கொண்டு போனாலும், எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கிற மாரி அவங்க எடுத்திருந்தாலும், நம்மளால அதோட ஒட்ட முடியல. ஏன்னா நமக்கு தான் ஸ்டோரி தெரிஞ்சு போச்சே. இப்ப தலைவர் பொழச்சு வந்திருப்பாரு. அதுவும் வந்து யாக்குசா மாரிலாம் அவர காமிச்சிருக்காங்க அப்படின்னா, ஒரு புத்த மாங்க் மாரிலாம் காமிச்சிருக்காங்க அப்படின்னா, அவர் அங்க வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்கொண்டு எல்லாத்தையும் வந்து கொல்லப் போறாரு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருது. அதுல ஒருத்தனையும் தனித்தனியா கொன்னான்னு, மொத்தமா கொன்னான்னு, கொல்லப் போறாருன்னு முடிவாயிருச்சு. கதை தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் படத்துக்கு வந்துட்டோமேன்னு, அந்த பழிவாங்கும் படலத்தையும் நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலையா வந்து போச்சு. அடுத்த முக்கியமான சீனா வந்து அசோக் செல்வன் அவருடைய என்ட்ரி. அவர் எதுக்கு இருக்காரு? அவர் எதுக்கு இந்த மாரி டயலாக்லாம் பேசுறாரு? அவருக்கு எதுக்கு இந்த சீன்லாம் வச்சாங்க? அப்படின்றதே வந்து தெரியல. அதெல்லாம் வந்து இல்லாமலே இருந்தாலும் படம் நல்லா தான் இருந்திருக்கும். கன்டினியூட்டி ஒண்ணும் அவ்வளவா பெரிய அ இம்பாக்ட்லாம் வந்து ஏற்பட்டிருக்காது. ஸோ அந்த அசோக் செல்வன் கேரக்டர பத்தி ரொம்ப பெருசா பேசணும்னு வந்து அவசியம் இல்ல. அடுத்ததா கமல்ஹாசன் அவர் வந்து தன்னுடைய பழிவாங்கும் படலத்துல ஒரு ஆளா கொன்னுட்டு, நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு அப்படியே த்ரில்லிங்கா கொன்னுட்டு, கடைசியா சிலம்பரசன கொல்றதுக்கு வராரு. அப்போ வந்து த்ரிஷாவ பார்க்குறாரு. பார்த்துட்டு த்ரிஷாவுக்கு கால் பண்றாரு. கீழ அதாவது த்ரிஷா மேல வீட்ல இருக்காங்க. கீழ இருந்து கால் பண்றாரு. அப்படி கால் பண்ணும்போது எவ்வளவு ஒரு சீரியஸான ஒரு ஒரு பரபரப்பான ஒரு சிச்சுவேஷனு. அந்த இடத்துல கூட த்ரிஷா என்ன சொல்றாங்க தெரியுமா? மறுபடியும் அந்த பழைய கிரிஞ்சு டயலாக். என் பேர சொல்லுங்க அப்படின்னோனே, இவரும் கொஞ்சம் கூட சலிக்காம காந்திமதி, வாந்திமதின்னு வந்து டயலாக் விட்டுக்கிட்டு இருக்காரு. ஒண்ணும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வரவும் கிடையாது. என்னய்யா ஒரு கிளைமாக்ஸ் சீன்ல வந்துட்டு மறுபடியும் வந்து இந்த கிரிஞ்சு டயலாக் உள்ள நுழைக்கிறீங்களே அப்படின்னு தான் வந்து கேட்கணும்னு தோணுச்சு. அப்படி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போதே, அந்த இன்னொரு கேங்ஸ்டர் டீம் வந்து அந்த வீட்டுக்கு பாம் வச்சு த்ரிஷாவ வந்து கொன்றுவாய்ங்க. எனக்கு வந்து பேசாம த்ரிஷாவ வந்து ஆரம்பத்திலேயே கொன்றுக்கலாம் அப்படின்னு தான் வந்து தோணுச்சு. ஏன்னா, த்ரிஷாவோட கேரக்டரைசேஷன் இந்த அளவுக்கு வந்து நெகட்டிவா காட்டுறதுக்கு எதுக்கு வந்து நடிக்கணும்? ஆக்சுவலா வந்து த்ரிஷா வந்து ரீசென்ட் டேஸா தமிழ் சினிமால காட்டுறதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த மாரி நெகட்டிவ் ரோல்ல தான் அதிகமா காட்டுறாய்ங்க. ஒண்ணு வந்து விஜய் மூவில அந்த ஐட்டம் சாங்க்கு வந்த மாரி காமிச்சாங்க இல்லையா? அதுக்கப்புறம் அஜித் மூவிஸ்ல வந்து இல்லீகல் அஃபேர்ஸ் இருக்கிற மாரி. அதாவது ஒண்ணு ஐட்டம் சாங்ல காட்டுறாய்ங்க, இல்லைன்னா ஐட்டம் மாரி காட்டுறாய்ங்க அப்படின்னு தான் வந்து நமக்கு சொல்லணும்னு தோணுது.
ஏன் வந்து த்ரிஷா அவர்கள் வந்து இந்த மாதிரியான கேரக்டர் வந்து சூஸ் பண்றாங்கன்னு தெரியல. இந்த படத்துல வந்து கமல்ஹாசனுடைய ஒய்ஃபா நடிச்சிருக்காங்க இல்லையா அபிராமி, அந்த கேரக்டருக்கே த்ரிஷாவுக்கு வந்து ரொம்ப ஆப்ட்டா இருக்கும். அதே மாரி அபிராமியோட கேரக்டர் வந்து த்ரிஷாவுக்கு குடுத்துட்டு, இவங்களோட கேரக்டர அங்க குடுத்துருக்கலாம். நான் மெயின் ஹீரோயினா பண்றேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு பரவால்ல நான் கீப்பா நடிக்கிறேன் அப்படின்னு வந்து த்ரிஷா வந்து ஏன் இந்த மாரி எனக்கு இதுக்கு தானே சினிமாவில் ஒர்க் பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு ஃபிலிமோட பாட்டு ஆகிறதுக்கு மட்டும் தானே சினிமாவில் ஒர்க் பண்ணுறோம். இந்த கௌதம் வாசுதேவ மேனன் வந்து கடன் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா படத்துலயும் நடிச்சிட்டு இருக்காரு இல்லையா? அது மாரி த்ரிஷாவுக்கு எதுவும் கடன் இருக்கான்னு தெரியல. நெறைய மீம்ஸ்ல அப்படிதான் போட்டுட்டு இருக்காங்க. கடன் எதுவும் இருக்குன்றதுனால இப்படி நெகட்டிவ் ரோலா நடிக்கிறாங்களா? அல்லது நெகட்டிவ் ரோலா நடிச்சா இந்த மாரி வந்து படம் ஹிட் ஆயிரும்னு நெனச்சு, இந்த மாரி த்ரிஷாவ நெகட்டிவ் ரோல்ல காட்டுறாங்களா? அப்படின்றது வந்து தெரியல. ஸோ அந்த த்ரிஷா இறந்த பின்னாடி கமல் வந்து ஒரு ஃபைட்ல வந்து அடிபட்டு ஒரு வழியா வந்து சிலம்பரசனுடைய தங்கச்சிய கண்டுபிடிச்சு போறாரு. அத கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சீன் இருக்கும். ஒரு டாக்டரா வந்து அவங்க வந்து அவருடைய காயத்தெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப கூட ஒரு காஜி டயலாக் சொல்லுவாரு. இந்த நிலைமையில உங்களையும் என்னையும் வந்து உங்க ஹஸ்பண்ட் ராயப்பன் பார்த்தாருன்னா, ஒண்ணு உங்கள டைவர்ஸ் பண்ணிருவாரு. இல்லைன்னா வந்து என்ன கொன்றுவாரு அப்படின்னு. யோவ்! வயசான காலத்துல அடிபட்டு வந்திருக்க ஒரு டாக்டரா வந்து அவங்க உனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்கள போய் வந்து காஜித்தனமா வந்து உன்னையும் என்னையும் ஒண்ணா பார்த்தா உன் புருஷன் சந்தேகப்படுவான்னு சொல்றியே! எனக்கு புரியல. பொம்பளை வெறி புடிச்சு போய் கிழிஞ்சுக்கிருக்க நீங்க. அதுக்கப்புறமா அவங்க தான் வந்து சிலம்பரசனுடைய தங்கச்சின்னு சொன்னோனே, "நீ இந்த இடத்துக்கு வந்துரு" அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லிட்டு அண்ணனையும் தங்கச்சியும் சேர்த்து வைக்கிற படலத்துல ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ இப்படி ஒரு வழியா அவருடைய பழிவாங்கும் படலத்தெல்லாம் முடிச்சுட்டு, ஒய்ஃப் கூட மறுபடியும் காயல்பட்டினமா, திருச்செந்தூரா அந்த இடத்த காமிக்கிறாங்க. அங்கேயே போய் வந்து செட்டில் ஆயிடுறாரு. விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் அந்த விண்வெளி நாயகன் சாங்கோட படத்த வந்து முடிக்கிறாங்க. ஸோ இந்த படத்தோட ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்கும் டயலாக் விஷயத்துல தான் நெறைய இடத்துல வந்து சொதப்பி இருக்கிற மாரி இருக்கு. கேரக்டரைசேஷன் கூட ஓரளவுக்கு நியாயப்படுத்துற மாரி இருந்தாலும், டயலாக் ரைட்டிங்ல வந்து நெறையா வந்து கோட்ட விட்டுருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லுவேன். அதுவும் பர்ட்டிகுலரா சிம்பு, த்ரிஷாவும் அந்த பீச் ஓரத்துல போகும்போது அந்த ஒரு டயலாக் சொல்லுவாரு இல்லையா? என் தங்கச்சிய கண்டுபிடிக்கிறேன்னு போயிட்டு உன்ன கூட்டிட்டு வந்தாரு. அப்ப நீ எனக்கு தான சொந்தம்ன்னு கேட்கிறாரு. "ஏய்! உன் தங்கச்சிய தேடி போயிருக்கான்டா. அப்ப கூட்டிட்டு வர பொண்ணு உனக்கு தங்கச்சி மாரி தான்டா. அது எப்புட்றா உனக்கு சொந்தம்ன்னு சொல்லி நீ அவள தூக்கிட்டு போய் கீப்பா யூஸ் பண்ணுவ?" பொறுக்கி பய அப்படின்னு தான் கேட்கணும்னு தோணுது. எதுக்கு அந்த டயலாக் அந்த இடத்துல அந்த டயலாக் அந்த அந்த ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வந்து அவ த்ரிஷா கிட்ட பண்ணணும்னு தேவையே கிடையாது. ஆனா அத கொண்டு வந்து வழிஞ்சு அந்த இடத்துல ஒரு டயலாக்க வந்து வைக்கிறது. இப்படி டயலாக் விஷயத்துல தான் பெருசா வந்து கோட்ட விட்டுருக்காங்க அப்படின்னு வந்து தோணுது. ஸோ ஓவராலா அந்த படத்த பார்த்த பின்னாடி ஜெனரலா ஒரு மூவி பார்க்குறேன் அப்படின்னா, அந்த மூவி இந்த சொசைட்டிக்கு என்ன மெசேஜ் சொல்ல வருது அப்படிங்கிறத தான் வந்து நான் அப்சர்வ் பண்ணுவேன். ஸோ அப்படி இந்த படத்துல என்ன சோசியல் மெசேஜ் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணுமே இல்லங்கிறதான ட்விஸ்ட். ஏதோ இருக்குன்னு எதிர்பார்த்துருவீங்க சார். உள்ள ஒண்ணு இருக்காது. அட்லீஸ்ட் வந்து ஒரு கேங்ஸ்டரா இருக்கிறவன், கத்தி எடுக்கிறவன் கத்தியால தான் சாவான் அப்படிங்கிற மாரியாவது காட்டியிருப்பாங்களான்னு பார்த்தா, சிலம்பரசன சாக விட்டுட்டு இவர் நல்லா ஒரு தக் மாரி அந்த கடைசி சீன்ல கூட காமிச்சிருப்பாங்க. அப்படின்னும்போது இந்த படத்தின் மூலமா சோசியல் மெசேஜ் அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. அதுக்கு பதிலா வந்து இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ப வந்து அதாவது சித்தி ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒருத்தவங்க மேல ஆசைப்படுறது, அத வந்து நியாயப்படுத்துற மாரி ஒரு ஒரு காட்சி. ஒய்ஃப் இருக்கும்போதே இன்னொரு பொண்ணையும் வந்து வச்சுக்கிறது. அல்லது 2ண்ட் சேனல், 3ர்ட் சேனல் இதெல்லாம் வந்து பழைய காலத்துல நம்ம தாத்தா, பாட்டி காலத்துல 2 ஒய்ஃப், 3 ஒய்ஃப்லாம் வச்சிருந்தாங்க. அது ஓகே. இப்ப நம்ம டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயி, இப்ப நம்ம சட்டப்படியே இன்னொரு மனைவி வச்சிருந்தோம் அப்டின்னா, அது குற்றம் அப்டிங்கிற ஒரு இடத்துல வந்து நிக்கும்போது, அதெல்லாம் தப்பு கிடையாது. அதெல்லாம் நார்மலான ஒரு விஷயம் தான் அப்டின்னு நார்மலைஸ் பண்ற விஷயம் வந்து ஏத்துக்கவே முடியல. பேன் பண்ணணும் இந்த மாதிரி கலாச்சாரம். ஜெனரலா இந்த மாரி மூவிஸ்ல வந்து சோசியல் மெசேஜ் அப்படிங்கிற பொதுவா வந்து ஒரு என்டர்டெய்னிங் மூவி அப்படின்னும்போது அதுல பெரிய சோசியல் மெசேஜ் எல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. பட் வந்து அந்த படத்தின் மூலமா சொசைட்டில ஏற்படக்கூடிய இம்பாக்ட் இருக்கு இல்லையா? இப்போ நீங்க வந்து வெறும் கமர்ஷியலா வெறும் ஒரு ஹீரோயிசம் மட்டும் தான் காட்டப் போறீங்க. அல்லது வந்து வேற லெவல்ல வந்து ஹீரோவ வந்து போர்ட்ரைட் பண்ண போறீங்க அப்படின்ற பட்சத்துல, அது சொசைட்டில என்ன மாரியான இம்பாக்ட்ட ஏற்படுத்துது? ஹீரோ வந்து தண்ணி அடிக்கிறது தப்பில்ல. அத வந்து நார்மலைஸ் பண்றாரா? கெட்ட வார்த்தை பேசுறது, அத நார்மலைஸ் பண்றது. ஹீரோவுக்கு வந்து 2, 3 பொண்ணுங்களோட லிங்க் இருக்குது. அத நார்மலைஸ் பண்றது. ஸோ இந்த மாரி சொசைட்டில நீங்க நார்மலைஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் பெரிய அளவுல இம்பாக்ட் ஏற்படுத்திட்டு இருக்கு அப்படிங்கிறத நான் ஸ்ட்ராங்கா நம்புறேன். இன்னைக்கு சொசைட்டில நடக்கிற முக்காவாசி இல்ல 99% ஆஃப் சீர்கேடுகளுக்கு மூவிஸும் ஒரு காரணம். ஸோ நெறையா வந்து சொசைட்டில ஜெனரலாவே பீப்பிள் கிட்ட ஒரு ஒரு மைண்ட் தாட் இருக்கும். இந்த விஷயத்த நம்ம பண்ணலாமா? இது தப்பா இருக்குமோ? இது வந்து பண்ணா வந்து எதுவும் பிரச்சனை ஆயிருமோ? அப்படின்ற ஒரு பயம் வந்து ஜெனரலா ஒரு காமன் மேன்க்குள்ள இருந்துட்டே இருக்கும். அப்படி அவன் பயந்துட்டு இருக்க நேரத்துல ஒரு திரைப்படத்திலயோ, அல்லது ஒரு சமூகத்திலயோ அந்த மாரி ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னு வைங்களேன், அவனுக்குள்ள இருக்க பயம் அந்த இடத்துல உடைபட்டு போயிரும். ஆஹா! பரவாயில்லையே! நம்ம யோசிச்சிருந்த விஷயத்த எவனோ ஒருத்தன் பண்ணியிருக்கானே! நம்ம அப்ப அத பண்ணுவோம், நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, துணிஞ்சு அந்த விஷயத்த வந்து பண்ண ஆரம்பிச்சுருவான். இப்படிதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ட்ரிங்க் பண்ணக்கூடிய விஷயம் நார்மலைஸ் ஆச்சு. கெட்ட வார்த்தைகள் வந்து சோசியல் மீடியால ஒரு ஒரு கேமரா முன்னாடி இத்தன லட்சக்கணக்கான பேர் பார்க்குறாங்கன்ற வெட்கம் கொஞ்சம் கூட இல்லாம கெட்ட வார்த்தைகள் பேசுறது. அதுக்கப்புறமா வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்றது. போர்னோகிராஃபி விஷயங்கள். ஸோ செக்சுவல் விஷயம்லாம் வந்து ரொம்ப நார்மலைஸ் பண்ணப்பட்டுக்கிட்டே இருக்கு.
ஸோ நீங்கள் வந்து இயக்குனர்கள் அப்படியே சோசியல் ரெஸ்பான்சிபிளாக வந்து படம் எடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன வந்து கிரிஞ்ச் எலிமெண்ட் சொல்லிட்டு போய்க்கிட்டே இருப்பீங்க. ஸோ நீங்கள் அப்படி சோசியல் ரெஸ்பான்சிபிளாக எடுங்கலாம் நான் சொல்ல வரல. நிறையா சமூக கருத்துள்ள படங்கள், டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரியான நிறைய சமூக கருத்துள்ள படங்களும் வந்துட்டு தான் இருக்கு. நீங்க கொஞ்சம் பொறுப்போட இந்த மாதிரியான விஷயங்கள கொஞ்சம் அவாய்ட் பண்ணா நல்லா இருக்கும். பட் வந்து உங்க கமர்ஷியலுக்கு இதெல்லாம் தேவைன்னு நீங்க எடுக்க தான் செய்வீங்க. ஸோ அப்படி எடுங்க. அதனால வந்து சொசைட்டில இம்பாக்ட் ஏற்பட்டுட்டு தான் இருக்கும். நெகட்டிவிட்டி கிரியேட் ஆகிட்டு தான் இருக்கும். இல்லீகல் அஃபேர் அல்லது வந்து ட்ரிங்க் பண்றது, ட்ரக்ஸ் யூஸ் பண்றது, ரேப்பிங்லாம் இன்னைக்கு நார்மலைஸ் ஆகக்கூடிய அளவுக்கு நீங்க மூவிஸ்ல காட்டிட்டு இருக்கீங்க. ஸோ ஃபெமினிசம் சார்ந்த விஷயங்கள் அதாவது ஜெனரலாவே மூவில பெண்கள அவங்க பலகீனமானவங்க அப்படிங்கிறத தான் திரும்ப திரும்ப நீங்க ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்க பலகீனமானவங்க, அவங்க ஒன்லி ஃபார் எப்படி சொல்றது? ஒரு ஐட்டம் டாங்ஸ் வச்சு அவங்க ஒன்லி ஃபார் வந்து கவர்ச்சிக்காக மட்டும் தான், அவங்க செக்ஸுக்காக மட்டும் தான் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப நீங்க மூவிஸ் வழியா மக்கள் மத்தியில புகுத்திட்டே இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டியது இருக்கு. ஸோ நீங்க வந்து ஃபெமினிசம் பேசுறதுக்காக தனியா அப்படியே பெண்கள பத்தி ஒரு ஸ்டோரி எடுங்க அப்படிலாம் சொல்ல வேணாம். நார்மலா உங்களுடைய மூவிஸ்ல கொஞ்சம் சோசியல் ரெஸ்பான்சிபிளோட ஃபெமினிசம் அதாவது பெண்கள ரொம்ப மறுபடியும் வீக்கர் செக்ஸா காமிக்காம அவங்கள வந்து நார்மலைஸ் பண்ணி காமிச்சாலே போதும் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய ஒரு தாட். ஸோ இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணோம்னா, ஒருத்தர் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. அதே மாரி நம்ம இதெல்லாம் பேசணும்னா வந்து யார்றா அவன் கிரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு போய்க்கிட்டே இருப்பீங்க. ஸோ நான் அதெல்லாம் சொல்லி வந்து உங்கள போர் அடிக்க விரும்பல. ஸோ நீங்க வழக்கம் போல சமூக சீர்கேட்ட ஆரம்பிங்க. சமூகம் எப்படி சீர்கெட்டு போனா என்ன? உங்க மனைவி வேற ஒருத்தன் கூட போனா என்ன? உங்க புள்ள வேற ஒருத்தன் கூட போனா என்ன? ட்ரக்ஸ் யூஸ் பண்ணா என்ன? அல்லது ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணா என்ன? என்ன பண்ணா என்ன? அல்லது ஒரு மாஃபியா வந்து ஒரு கேங்ஸ்டரா உருவானா என்ன? என்ன மாதிரி நெகட்டிவ் இம்பாக்ட் ஏற்பட்டா என்ன? நம்ம வந்து கல்லா கட்டுற வேலைய மட்டும் பார்ப்போம். ஸோ அந்த மாரி மூவிஸ எடுத்து சமூகத்த இன்னும் வந்து சீர்கேட்டுக்குள்ள கொண்டு போறதுக்கு உங்க எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள சொல்லி இந்த வீடியோவ முடிக்கிறேன். கடவுள் இருக்கா? இங்கறியா கடவுள் இருக்கா சார்? சொல்றாரு. பாத்துட்டு சார் கடவுள். அதெல்லாம் உங்க மனசுல எடுத்துக்காதீங்க. அவன் ஏதோ உங்க மேல உள்ள வன்மத்தை சொல்றான். மீண்டும் வேற ஒரு வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம்ஜே. நன்றி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.